ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. பாகிஸ்தான் அணி வெஸ்ட், இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும் அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே போல் போச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணி இந்த முறையும் T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான 3வது T20 போட்டி இந்திய அணி அதிரடியாக வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சொல்லாங்க, செலக்டர் கமிட்டியோட தலைவர்னு சொல்லாங்க மிஸ்பா உலாக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா வெற்றி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப் குறித்தும் பாகிஸ்தான் அணி குறித்தும் ஓப்பனாகவே ரொம்ப பாகிஸ்தான் அவதூறாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி எப்படி விளையாடுறதுன்னு பார்த்து பாகிஸ்தான் அணி கற்றுக்க நான் சொல்லுவேன். இந்திய அணி உண்மையாக ஒரு உலகில் தலை சிறந்த அணியாக நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மிகவும் ஆபத்தான அணி T20 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன். இந்திய அணி பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அவங்க நாட்டில் நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா மீண்டும் T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்திய அணியோட பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா ஸ்பெஷலி அவரோட பேட்டிங் எனக்கு பார்க்க ரொம்ப அபாரமாக இருக்குங்க. அவர் வேர்ல்டு கப்பில் முக்கியம் பார்க்கப்படுற ஒரு வீரராக வருவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இதேமாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணியை அடுத்த T20 வேர்ல்டு கப் அடிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. பாகிஸ்தான் இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்பா பார்த்தீங்கன்னா தலைவன் என்னங்க பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனே பாகிஸ்தானை கழுவி ஊற்றிருக்காருன்னு சொல்லாங்க. இந்திய அணி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, பட் வேர்ல்டு கப் வரும்போது இந்திய அணி இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணுங்க. பட் நல்ல டீம் தான், இந்தியா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கணுங்க. செம டீமாக இந்தியா அணி இப்போதைக்கு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பும்ரா ஃபார்முக்கு வந்துட்டார், வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா அவர் எப்போவுமே ஃபார்மில் தான் இருப்பார், ஹர்தீப் சிங் போலிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங், சிவன் துபே கூட. அதுக்கப்புறம் பேட்டிங் போனீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு. மற்றபடி அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திலக் வர்மா இன்ஜுரி போயிருக்கு, அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இஷாந்த் சர்மா, அவர் ஹர்திக் பாண்டியா, நல்ல இது ஒரு பேட்டிங் லைனப் செம்மையாக இருக்குது. அதனால் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான டீமாக இது வரைக்கும் இருக்காங்க. அடுத்த 2 T20 போட்டியும் நியூசிலாந்து அணி எதிராக வெற்றி பெற்றா 5-0ன்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் செஞ்சுட்டு நம்ம T20 வேர்ல்டு கப் உள்ளே போகலாங்க. செம்மையாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு T20 வேர்ல்டு கப் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது மற்ற அணிகள்லாம் ரொம்ப ஒரு பயத்தில் இருப்பாங்க. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போது சீரீஸை வெற்றி பெற்றாங்க. முதல் 3 போட்டியை வெற்றி பெற்று நியூசிலாந்து எதிரான அந்த சீரீஸ் வெற்றி குறித்தும் அடுத்த 2 போட்டி இந்திய அணி ஜெயிக்குமா, அபிஷேக் சர்மா பேட்டிங் குறித்தும் வேர்ல்டு கப் குறித்தும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை சொல்லுங்கள். அதே போல் வேர்ல்டு கப்புக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து இறக்குறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரவி பிஷ்னாய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் கலந்து கொடுக்குறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்திய அணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் வேர்ல்டு கப்பில் விளையாடலாம் மறக்காமல் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.